கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த உழைப்பாளர் தின விழா. கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் உழைப்பாளர் தின விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோவை சௌரிபாளையம் கம்பன் கலைக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமை தாங்கினார். லட்சியத்துளி மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். சமூக சேவகி ரம்யா, அண்ணா நகர் காயத்ரி, தூய்மை பணியாளர்கள் பிரதிமா, லக்ஷ்மி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார்கள். கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் மருத்துவர் திரு சுப்பிரமணியன், சமூக சேவகர் அரோமா நந்தகோபால், கோவை தர்ஷினி ஏஜென்சி உரிமையாளர் கார்த்திக், FB கேக்ஸ் சிவகுமார் ஆகியோர் வியர்வை சிந்தி பாடுபட்டு வரும் உழைப்பாளர்களுக்கு மே தின உழைப்பாளர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் இனிப்பு மற்றும் கார வகைகள் அடங்கிய பரிசு தொகுப்புடன் வெகுமதியாக ரூ.100 பணமாக வழங்கப்பட்டது. உழைப்பாளர்கள் கோவை டெக் கியர்ஸ் நிறுவனர் சவுந்தரராஜன், கோவை வெற்றி ஸ்நாக்ஸ் நிறுவனர் செந்தமிழ் செல்வன், கோவை ஐஸ்வர்யா ஸ்நாக்ஸ் நிறுவனர் தேவராஜன், அம்மன் சைக்கிள் கடை முத்துசாமி, லக்ஷ்மி பேக்கரி சம்பத்குமார், SVM ரமணிக்குமார், வெண்பன்றி கடை உரிமையாளர் முருகேசன், கௌரி பேக்கரி டீ மாஸ்டர் வேலுச்சாமி, செக்யூரிட்டி தொழிலாளர் முத்துக்குமார், கொரியர் ஊழியர் சண்முகசுந்தரம், அஞ்சனா பேக்கரி சண்முகன் விஜயகுமாரி, ஸ்ருதி பேக்கரி மணி சுதா, ஆறுமுகம் சைக்கிள் கடை தமிழவன், ஹரி சலூன் மனோகரன், மாநகராட்சி தண்ணீர் விடும் ஊழியர் ரவி மற்றும் தூய்மை பணியாளர்கள் சதீஷ், மணி, சரவணன், முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விருதுகளை பெற்றுக்கொண்டனர். கத்தோலிக்க தேவாங்கர் நலசங்க பொருளாளர் சகாயராஜ், டீனா ஏஜென்சி உரிமையாளர் பிரபு, காந்திநகர் நாகராஜ், சஞ்சய், லட்சியத்துளி ரெக்ஸ், புகைப்பட கலைஞர் தினேஷ், பத்திரிகையாளர் ஷாஜு, ஆட்டோ மணிவண்ணன் உள்ளிட்டோர் விழாவை ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். கோவை ஆஷா ஜுவல்லரி உரிமையாளர் சுரேஷ் மற்றும் பாலாஜி ஸ்வீட்ஸ் நிறுவனத்தார் உழைப்பாளர்களுக்கு இனிப்பு மற்றும் கார வகைகள் அடங்கிய பரிசு தொகுப்பை வழங்கி உதவினார்கள். ஒவ்வொரு வியர்வை துளியிலும் காண்போம் இந்த உலகம் உழைப்பவருக்கே சொந்தம் என்று உலகத்திற்கு அடையாளம் தெரியாத உழைப்பாளர்களை தேடி கண்டுபிடித்து விருதுகள் வழங்கி சிறப்பித்த பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் செயலை விருதுகள் பெற்ற அனைவரும் மனதார பாராட்டினார்கள். இந்த மே தின நன்னாளில் பாரத மாதா நற்பணி இயக்கத்தினுடைய தலைவர் கௌரி சங்கர் இந்த உண்மையாகவே உழைக்கும் மக்களோடு, துப்புரவு தொழிலாளர்களோடு மற்றும் சின்ன சின்ன தொழில்கள் செய்து தினமும் அன்றாடம் அவர்களுடைய கடுமையான அந்த கடின உழைப்பை தினம் நல்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உழைப்பாளிகளோடு சேர்ந்து இந்த பாரத மாதா நற்பணி இயக்கம் இந்த மே தின நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் கௌரி சங்கர் அவர்களுடைய இந்த பணி மேலே உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு வணக்கம். கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் மே தின விழா, உழைப்பாளர் தின விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம். அதாவது சேவை செய்பவர்கள் எல்லாம் விருது பெறுவதில்லை, விருது பெற்றவர்கள் யாருமே சேவையாளர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில், அதாவது உலகிற்கு அடையாளம் தெரியாத உழைத்து அனுதினமும் உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கும் எங்கள் சிங்கானூர் பகுதியை சார்ந்த தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், கொரியர் பணியாளர்கள் மற்றும் அதாவது வெண்பன்றி கடை பணியாளர்கள் மற்றும் அதாவது உழைக்கும் தொழிலாளர்கள் என ஒவ்வொருவராக தேடி அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கும் மற்றும் அதை சார்ந்துள்ள ஒரு 50 மக்களுக்கு இந்த விருதுகள் வழங்கி அவர்களுக்கு இனிப்பு காரங்கள் வழங்கி கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம். அதுவும் இது போன்ற மிகச்சிறந்த சமூக சேவையாளர்களை, அதாவது சமூக சேவையில் மூத்த உள்ளங்களை கொண்டு அவர்கள் கையால் இந்த விருதுகளை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை. ஒவ்வொரு வியர்வை துளியிலும் காண்போம் இந்த உலகம் உழைப்பவருக்கே சொந்தம் என்று. ஜெய்ஹிந்த். வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கு பாரத மாதா அறக்கட்டளையின் சார்பில் சர்வதேச கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளர்கள் தினத்தை இங்கே கொண்டாடினோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பாரபட்சம் இல்லாமல் அனைத்து தொழிலாளிகளையும் எந்த இடத்துல எந்த தொழிலாளர்களுக்கு அங்கீகாரம் இல்லையோ அவர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் விதத்தில் தூய்மை பணியாளர்கள், காவல் சார்ந்தவர்கள், தேநீர் விடுதியில் பயணிக்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள், தையல் கலைஞர்கள், முடிவெட்டும் கலைஞர்கள், இப்படி எல்லோரையும் அழைச்சி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் விதத்தில் ரொம்ப சிறப்பாக பாரபட்சம் இல்லாமல் நடந்தது. இந்த நிகழ்வில்
தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எல்லோரிடத்துலையும் கேட்டுக்கிறோம். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் படித்து எப்படி முன்னேறும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறோமோ அதே போல் நம்மளுடைய சக தொழிலாளர்களுக்கு அவர்கள் என்ன வேலை செய்தாலும் அவர்களுக்கான சரியான மரியாதையை தொழில் ரீதியாக பார்க்காம அவர்கள் செய்கின்ற தூய்மை பணியை சிறப்பாக ரொம்ப மரியாதை கொடுக்கும் விதத்தில் செயல்படுத்தணுங்கிறத உங்கள் ஒவ்வொருத்தர்ட்டையும் அன்போடு கேட்டுக்கிறோம். மே தின நல்வாழ்த்துக்கள். கோவையின் தொழிற்புரட்சிக்கு வித்திட்ட ஐயா ஜிடி நாயுடு அவர்களையும் வணங்கி அறத்தோடு தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அருட்செல்வர் திரு மகாலிங்கம் அவர்களையும் வணங்கி இங்கே இந்த மண்ணிலே தொன்று தொட்டு பாடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்த பாரத மாதா சேவை இயக்கம் கௌரவப்படுத்தி வருகிறது. வருடம் இந்த ஆண்டும் மிகச்சிறப்புடன் நடைபெற்ற விழாவில் பங்கேற்றதில் மிக்க மகிழ்ச்சி. கோவை மாவட்டத்தில் இவ்வளவு சிறப்பான முறையில் ஒவ்வொரு தொழிலும் வளர்ந்து வருவதற்கு சிறு தொழிலிருந்து கூட்டுத் தொழில் அனைத்து தொழிலுமே ஒத்துழைப்புடன் நடந்து இந்த சிறப்பான இந்த நாளில் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அதுபோக கௌரி சங்கர் ஐயா அவர்கள் இன்று வரை எல்லா விதத்திலும் எல்லா துறையிலும் ஒருங்கிணைத்து சேவையாகட்டும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கௌரவிப்பதில் முதன்மையாக திகழ்கிறது என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தின நன்னாளில் தொழிலாளர்களுக்கு உரிய அங்கீகாரத்தினை கொடுக்கின்ற வகையினிலே பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் அன்பு தம்பி கௌரி சங்கரனுடைய மேதின விழா கொண்டாட்ட சீரிய ஏற்பாட்டினிலே ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்கின்ற நிலையினிலே தொழிலாளர்களுடைய அடிமட்ட தொழிலாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவப்படுத்தி அவர்கள் செய்கின்ற தொழில்களுக்கு உற்சாகமூட்டுகின்ற வகையினிலே அன்பு தம்பி பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் கௌரி சங்கர் அவர்கள் சீரிய ஏற்பாட்டினை செய்து அவர்களுக்கெல்லாம் மேதின வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நாம் செய்கின்ற தொழில் இறைவனுக்கு சமம், செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் என்று சொல்லுகின்ற அந்த கோட்பாட்டிற்கிணங்க கௌரி சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அதே போன்று இங்கு உடனிருக்கின்ற அன்பு சகோதரர் சமூக ஆர்வலர்களும் ஐயா மருத்துவர் சுப்பிரமணிய டாக்டர் அவர்களையும் அவர்களுக்கும் இந்த வேலையினிலே நான் நன்றியினை சொல்லி மேலும் மேலும் இது போன்ற சேவைகள் செய்வதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் அன்பு தம்பி கௌரி சங்கர் அவர்களுக்கு அருள் உரிவாக கேட்டுக்கொள்கின்றேன். தின நல்வாழ்த்துக்களுங்க. உழைப்பாளர் தினத்துக்கு கௌரி சங்கர் அண்ணா எல்லாரையும் அழைச்சி இது மாதிரி பொதுமக்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு எல்லா பணியாளருக்கும் நல்லதாக செய்கிறாருங்க. ஆனால் கொஞ்சம் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைய மேதின நன்னாளில் பாரத மாதா அறக்கட்டளை சார்பாக நமது கம்பன் கலைக்கூடத்தில் மிக சிறப்பாக உழைக்கும் வர்க்கம் தொழிலாளர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கியும் நினைவு பரிசு கொடுத்தும் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவினை திரு கௌரி சங்கர் சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டு மருத்துவ கையால் எல்லாத்துக்கும் விருதுகள் வழங்கி கௌரவித்தார்கள். நன்றி, வணக்கம்.